அழாதம்மா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் தான் உனக்கு அப்பா. பட்டாசு கொடுத்த போது டிரான்ஸ்பார்மர் வெடிச்சு அங்க இருந்தவங்க எல்லாம் இறந்து போயிட்டதா ஊரையே நம்ப வச்சான். நீரோட்டம் நிறைஞ்ச பூமியில ரத்தமா ஓடுச்சு. எந்த மண்ணுக்காக உங்க அப்பா போராடினாரோ அந்த மண்ணுக்காகவே உயிரையும் விட்டாரு. அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சாதான் உங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அந்த ஜனங்களுக்கு சேர வேண்டியதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இந்த ஜனங்களுக்காக எங்க அப்பா செய்ய நினைச்சதை நான் செய்வேன். ஜேம்ஸ், ஜேம்ஸ். பத்ரகிரிக்கு போன போடுறா. என்னடி நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்ச உனக்கு பயம் வரல? நீ அப்பா இல்ல, எங்க அப்பாவை கொன்ன ராட்சசன்னு தெரிஞ்ச உடனே பயம் போயிடுச்சு. இந்த வயசுல இருந்து வளர்க்கிறேன். நான் அவ அப்பா இல்லைன்னு அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? மேஜரான அன்னைக்கு ராத்திரியே வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற ஐடியா இவளுக்கு எப்படி வந்தது? எனக்கு எப்படி? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம உன் பையன் ஜேம்ஸ் ஃபாரஸ்ட்குள்ள என்னடா செய்யறான்? உனக்கு தெரியாம உன் பையன் இவளை காப்பாத்துறதுக்காக ஏன்டா காட்டுக்குள்ள செத்தான்? எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரிஞ்சேதான் என் பையன் அம்முவை காப்பாத்துறதுக்காக ஃபாரஸ்டுக்கு போனான். யுத்தத்துல ஜெயிக்கணும்னா முதல் உயிர் தியாகம் பண்றது முன்னாடி நிக்கிற படை வீரன் தான் சொல்லிட்டு தான்டா செத்தான் என் பையன். அடங்கி போன உண்மைக்கு ஆக்சிஜன் கொடுத்ததே நான் தான். என்னடா அப்படி பாக்குறீங்க? உங்கள மாதிரி முட்டாளுங்க செஞ்ச பாவத்தை சீக்கிரமா மறக்க மாட்டானுங்க. ஒரு தடவை நடந்ததையெல்லாம் நினைச்சு பாருங்கடா. சொத்து உங்க கைக்கு வரணும்னா 15 வருஷம் நீங்க பொறுமையா இருக்கணும். அம்மு மேஜரான பிறகுதான் சொத்து உங்க கைக்கு வரும் நான் அன்னைக்கு சொன்னது உங்க நன்மைக்காக இல்லடா. அம்மு உங்க நிழல்லையே சேஃபா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். சின்ன வயசுல இருந்தே அம்முவுக்கு உண்மையத்தான் ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அவன் மேஜர் ஆகிறதுக்குள்ள ஒரு மாவீரனை துணையா தேடினேன். அதுக்குதான் கத்தியில இருக்கிற கூர்மை, புல்லட்ல இருக்கிற வேகம், பாம்புல இருக்கிற எக்ஸ்ப்ளோஷன், இது 3 சேர்ந்தவனை ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவனை அம்முவுக்கு புருஷனா செலக்ட் பண்ணேன். என் கூடவே இருக்கிட்டு என் உற்பத்தி இருக்கிட்டு எப்படிடா இப்படி பண்ண? உங்ககிட்ட இருந்து தான்டா கத்துக்கிட்டேன் பத்திரகிரி. உன்னையும் உன் புள்ள போன இடத்துக்கே அனுப்பிடுவேன். அனுப்புடா. 1000 வீட்டு வாசல்ல விளக்கு எரியணும்னா நம்ம வீட்டு விளக்கு அணைஞ்சா பரவாயில்லன்னு சொன்னான்டா என் பையன். என்ன கொல்றதுக்கு முன்னாடி உங்க கதி என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிக்கடா. என்னடா யோசிக்கிறது? லோக்கல் பொறுக்கிக்கு எங்க வீட்டு லட்சுமியை கொடுக்கணுமா? லோக்கல்ல பிறந்தவ இல்லடா அந்த பையன். ராயதுர்கம் ஞாபகம் இருக்கா? 3வது வார்டு, 4வது வீதி, பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு பக்கத்து வீடு. சூரியநாராயணன் மகன் தாண்டா அந்த பையன். சூரியநாராயண பிள்ளையா? என்ன அவன் சூரியநாராயண மகனா? என்ன உடம்புல சுனாமி அடிக்குதா? கடவுளோட திருவிளையாடல பாத்தியா? ஏழைங்களோட கண்ணீர் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அந்த சூரிய நாராயணோட பையனா உருவாக்கி இருக்கான். இப்ப அவன் கிளம்பி இருப்பான். இல்ல, என் புருஷன் கிளம்பி இருப்பான். அடி மேல அடி வாங்கின ஜனங்களை காப்பாத்துறதுக்காக பாஞ்சு வர்ற புலி மாதிரி, சீறி செதறடிக்கிற சிங்கம் மாதிரி, கம்போஜா போர்க்குதிரை மாதிரி புயலா வருவான்டா. லா
லோக்கல் பேசுறான். பேசு பேசு. எங்களுக்கு சேர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ராயதுர்கத்துக்கு வர சொல்லு. எங்க இருந்து அவன் தப்பிச்சானோ அங்கேயே அவன் கதையை முடிச்சிடுறேன். இல்லன்னா இவ கதையை எங்க முடிச்சிடுவேன். சொல்லு, வர சொல்லு. ஹலோ ராஜு, நான் அம்முவை கூட்டிக்கிட்டு ராயதுர்கம் வந்துட்டு இருக்கேன். நீ பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்துரு. அம்மு செத்து போயிடுவாங்கிற பயத்துல சொல்லலடா, அங்க போய் நீங்கள்லாம் சாக போறீங்கிற ஆனந்தத்துல சொன்ன. அதே நட, அதே திமிர், அப்படியே உன் அப்பனை பார்க்குற மாதிரி இருக்குடா. அதே ஊரு, அதே ஜனங்க. இங்க இப்ப நடக்க போறது சரித்திரமாகும். பொடி பயடா நீ. சரித்திரம் எழுதுற அளவுக்கு வயசு இல்லடா உனக்கு. பெருசு, சரித்திரம் எழுதுறதுக்கு வயசு முக்கியம் இல்ல, மக்களோட ஆதரவு இருக்கணும். அது எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. ஏன் எதிரிலேயே உனக்கு இவ்வளவு திமிரா? ஏய், தொட தட்டி திமிரு காட்டுற டைப் இல்லடா நானு. கொடுத்த வாக்குப்படி இந்த டாக்குமெண்ட்ஸ். அம்மு எங்க? அம்முவா? அம்மு இங்க இல்ல. அவ எங்க இருக்கான்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒருத்தனை வாயை திறக்க மாட்டான். அங்க பாருடா. நீ 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணோட மண்ணா பதிஞ்சு செத்துட்டேன்னு நினைச்ச ஜனங்க இப்ப நீ உயிரோட வர தெரிஞ்சதோ ஓடோடி வந்திருக்காங்க. எனக்கு இந்த மண்ணு வேணும், இந்த ஜனங்களுக்கு நீ வேணும். உனக்கு உங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி பெரிய ஹீரோ ஆகணும். ஆக்கிருவோம். அவன் என்னமோ பெட்டிங்ல கிங்காமே, ஜெயிப்ப தவிர தோல்வியே கிடையாதாமே. அதுக்குதான் தம்பி ஒரு பந்தயம் வச்சுக்குவோம். அதுல நீ ஜெயிச்சிட்டேன்னு வை, அம்மு உனக்கு தான், ஆஸ்தியும் உனக்கு. வளர்த்த அப்பாவை காப்பாத்துறதுக்காக உயிரை பந்தயமா வச்ச சொந்த அப்பாவோட கனவை நனவாக்குறதுக்கு பந்தயத்துல எவன் உயிரையும் எடுப்பேன். எடுப்பே இல்ல, உயிரை கொடுக்கணும். 10 நிமிஷத்துல போற உயிரை காப்பாத்துவியா? 10 நிமிஷத்துல சாக போறது யாருன்னு உனக்கு தெரியணுமாடா? பொங்காதடா. எந்த ஊருக்காக உன் குடும்பமே உயிரை விட்டதோ அதே ஊர்ல தான் உன் அம்மா இருக்கா. இந்த சூளையம்மன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், 1000 வாசக்கால் இருக்கிற இந்த ஊர்ல உன் அம்மு எந்த வாசல்ல இருக்கான்னு நீ கண்டுபிடிச்சிட்டா செத்து போன உன் அப்பனோட ஆசைக்கு உயிர் வரும்டா. போ.
கம்பு சண்டையில அடி வாங்கி செத்தவங்கள பார்த்திருக்கோம், கரண்ட்ல அடிபட்டு செத்தவங்கள பார்த்திருக்கோம். உங்க தர்ம யுத்தத்துல அந்த பாவிங்க சாகரல ஊரே பார்க்கணும். விடாதடா அவனை. அம்மு, அம்மா, உன் கையால தான் ஜனங்களுக்கு பட்டாவை பிரிச்சு கொடுக்கணும்னு உங்க அப்பா ஆசைப்பட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. அந்த பெரியவங்க 2 பேரும் உன் வயித்துல ரெட்ட குழந்தையா பிறக்கணும்மா.